செஞ்சிருச்சு. இப்போது வாழைத்தண்டை போட்டுடலாம். நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். வாழைத்தண்டுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போடணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வாழைத்தண்டு பொரியல். இப்போ வந்து கொஞ்சமாக சோம்பும் ஒரு பூண்டும் தட்டி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது தேங்காய் துருவி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். அவ்வளோதான், பொரியல் ரெடி. வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். தண்டு வந்து கொஞ்சம் புதுசாக